வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, வேதிவினை வேகவியல். அதுல முதல் வரிசை வினைக்கான அரை ஆயுட்கால தொடர்புல 50%க்கும் 75%க்கும் எப்படி தொடர்பை நம்ம ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம அதுக்கு எடுத்துக்கிட்ட வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு என்ன? K is equal to 2.303 by T into log of A0 by A. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதுல A0ங்கிறது ஆரம்ப செறிவு, ஏங்கிறது இறுதி செறிவா எடுத்துக்கலாம் நம்ம. Tங்கிறது டைம், Kங்கிறது வினைவேக மாறிலி. இப்போ 50%க்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன அப்ளை பண்ணுவீங்க? K is equal to 2.303 T 50% கண்டுபிடிக்க போறோம். log of ஆரம்ப செறிவு சதவீதம் அப்படின்னால என்ன சொன்னேன்? 100. அப்புறம் இறுதி செறிவு என்ன இருக்கும்? ஏன்னா 50% கலைஞ்சதுக்கு அப்புறமா மீதம் 50 இருக்கும். ஸோ 100/50 நம்ம சுருக்கணும் அப்படின்னா 2ஆ கிடைக்கும். அப்ப log 2 தான் ஆன்சரா கிடைக்கும் இல்லையா? அதுல அவ K is equal to 2.303 divided by T50 into 0.3. ஏன்னா log 2 உடைய மதிப்பு என்னது? 0.3. ஞாபகம் வச்சுக்கோங்க. log 2 உடைய மதிப்பு என்ன கிடைக்கும்? 0.3 கிடைக்கும். log 2 உடைய மதிப்பு. அதை நான் இங்க போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அடுத்ததோட ஈக்குவல் பண்றதுக்காக இதை அப்படியே நான் சிம்பிளிஃபை பண்ணாம வச்சிருக்கேன். இதை முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்க, T75. இதுல பாருங்க K is equal to 2.303 T75 போட்டிருக்கேன். இங்க எடுத்திருக்கோம் இல்லையா? அதை T75 எடுத்துட்டேன். log of 100 இனிஷியல். ஆனா எவ்வளவு சதவீதம் கழியணும்? 75% வினை நடந்ததுக்கு அப்புறமா மீதம் 25 தான் இருக்கும். அப்ப 100/25 இதை சுருக்கணுங்கன்னா 4 கிடைக்கும். log 4 வேல்யூ, log 4 வேல்யூ தோராயமா 0.6ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்ப நான் 0.6ன்னு போட்டிருக்கேன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்ப முதல் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம K சமமா இருக்கிறதுனால வலது பக்கம் இருக்கக்கூடியதை நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு. பாருங்க, 2.303 into 0.3 divided by T50, 2.303 into 0.6 divided by T75. இந்த 2.303யும் இந்த 2.303 கேன்சல் பண்ணிருங்க. 0.3 இங்க 0.6 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 கிடைக்குமா? அப்புறம் பாருங்க, இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிருக்கேன். இப்போ இதை அப்படி எடுத்து எழுதுறேன் பாருங்க. 1/50 is equal to 2 divided by T75. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா T75 இங்க வந்துடும், 2 T50 இங்க போயிடும். அப்ப 2 into T50 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்ப T75க்கும் T50க்கும் உள்ள தொடர்பு இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் எந்த மதிப்பு கொடுக்குறாங்களோ அதை இங்க போட்டுக்கோங்க. எவ்வளவு சதவீதம் இருக்கோ அதை இங்க போட்டுக்கோங்க. அதை 100ல இருந்து இதை கழிச்சு மீத இருக்கக்கூடிய சதவீதத்தை இங்க போடுங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சுருக்கி லாக் மதிப்பு எடுக்கணும். லாக் மதிப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொடர்பையும் என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.